ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து சஷ்டி விரதம். ஸோ அதுக்காக நான் வந்து முன்மேற்பாடு அது மாதிரி ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலையிலே வந்து துணியெல்லாம் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அதே வந்து நான் துவைச்சிட்டேன் கையோட. துவைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வீடை ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணேன். எனக்கு இருக்கிறதுலே பெரிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துணி துவைக்கிறது தான் கொஞ்சம் வந்து சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை துவைச்சிட்டேன்னா மீதி வேலை எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் காலையிலே வந்து நான் வந்து துணியை வந்து துவைச்சிட்டேன். துவைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வீடு ஃபுல்லாக வந்து கூட்டி விட்டுட்டேன். ஸோ கூட்டினாலும் ஒன்றுமே குப்பை இல்லாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே வந்து நம்ம வந்து கூட்டிடணும். ஏன்னா க்ளீன் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வந்து க்ளீன் பண்ணிடணும். மேலே ஒட்டுற எல்லாத்தையுமே வந்து அடிச்சு விட்டாச்சு. அடித்ததுக்கப்புறம் வீடை வந்து நான் கூட்டி விட்டுட்டேன். கூட்டினதுக்கு அப்புறமேட்டு தான் மாவை ஆட்டினேன். ஸோ மாவை ஆட்டும் போது ஏன்னா தூசி எது இதாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டி விட்டுட்டேன். கூட்டி விட்டதுக்கப்புறம் நான் மாவும் வந்து ஆட்டி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு மாவு வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து நான் மாவு ஆட்டியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து டிஃபன் மேலே தான் சாப்பிட்ணும். அதனால் வந்து காலையில் சாப்பிட மாட்டோம்ல, அதனால் டிஃபனுக்காக வந்து நான் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போயே ஆட்டி வச்சிட்டோம்னா இன்றைக்கி நைட்டுக்கு இது பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நைட்டுக்கு இட்லி, நாளைக்கு வந்து தோசை இது மாதிரி ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம். ஸோ அதையும் வந்து கையோடு வந்து நான் எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீனும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து எப்போ மாவு ஆட்டினோமோ உடனே கையோடு வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ரொம்ப அந்த இது பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து குளிச்சுட்டு துணியை வந்து நான் காயவும் போட்டுட்டேன். ஸோ அப்புறம் தொட்டு பார்த்து நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ஈரமாக தான் இருந்துச்சு துணி எல்லாமே. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே காய போட்டேன். ஸோ வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையுமே வந்து விரித்து விட்டுட்டு கொஞ்சம் வந்து கேப்பு வந்து பெருசாக இருக்க மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் தனித்தனியாக. ஏன்னா வந்து நேரம் ஆக ஆக அப்படியே காற்றடிக்கும் போது அப்படியே ஒன்று சேர்ந்துக்கும். கொஞ்சம் விரித்து போட்டோம்னா கொஞ்சம் வெயில் அடித்ததுக்கப்புறம் நல்லாவே வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் மட்டும் நம்ம வந்து துணியை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ இது வந்து நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டு இருக்கும்ல, பெட்டுக்கு அந்த ஒரு கவர் வச்சுருப்பாங்களா, அது வந்து இந்த ஃபோட்டோ வந்து அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வந்து இந்த ஐட்டம்லாம் முடிஞ்சிருச்சு, மளிகை ஐட்டம்லாம். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து சரவணா ஸ்டோரில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து நான் இப்போ வந்து கொஞ்சம் வந்து நான் கொட்டிக்கிறேன். ஸோ இதில் வந்து பிளெயின் இது சில்வர் டப்பா மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து டீ குடிக்கிற கப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் இன்சர்ட் பண்ணி அதில் வந்து சோம்பு, மிளகு, கருஞ்சீரகம், கடுகு, உளுந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம், சீரகம் இது தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து எங்கள் அம்மா கொடுத்தாங்க 5.5 பெட்டி. அதில் வந்து என்ன இருக்குன்னா ஸ்பைசஸ், அந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கடல்பாசி அந்த இதெல்லாம் வந்து அதில் கொட்டி வச்சுருக்கேன். நான் இந்த ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி வச்சுருப்பேன். அதுக்குள்ளே வந்து இது மாதிரி நான் கொட்டி வச்சுருப்பேன். தனியாக வந்து ஒரு டப்பாவில் வந்து இது போக மீதி வந்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருவேன். இந்த டப்பாவில் வந்து நமக்கு தேவைப்படும் போது இது தீர்ந்ததுக்கப்புறம் நான் இது பண்ணிடுவேன். ஸோ அதில் கொட்டி வச்சுட்டேன்னா மீதி வந்து இந்த ஜீரகத்தை வந்து இதில் கொட்டி வச்சுக்கிறேன் ஒரு சின்ன டப்பாவில். கொட்டிட்டு அதையுமே வந்து அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளேயே வந்து வச்சுருவேன். கரெக்டாக இருந்துச்சு இந்த ஹார்லிக்ஸ் டப்பா. எல்லாமே வந்து கரெக்டாக பிடிக்கும். ஸோ நம்ம அதில் கொட்டினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதில் வந்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இது வந்து 200 கிராம் பாக்கெட்டு. ஸோ இதில் எக்ஸஸாக வந்து கொஞ்சம் இந்த கிராம்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் வசம்பு,
இந்த மிளகுலாம் இன்னும் ஓப்பன் பண்ணாததை அப்படியே வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டு, ஓமம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளேயே வச்சுருக்கேன். நமக்கு தீர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறமேட்டுக்கு வந்து நான் வீடையும் வந்து தொடச்சி விட்டேன். ஏன்னா மாவெல்லாம் ஆட்டி முடிச்சிட்டோம், நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து வீடையும் வந்து தொடச்சி விட்டுட்டோம்னா வேலை வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா துணி துவைச்சி போட்டாச்சு, மாவும் ஆட்டி வச்சாச்சு. நான் வந்து நாளைக்கு சஷ்டி விரதம் அப்படின்னா முந்தின நாள் வந்து இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்து வச்சுருவேன். வீடு துடைக்கிறது, வீடுக்கு வந்து ஒட்டரை அடிக்கிறது, அப்புறமேட்டுக்கு துணியில் எல்லாத்தையுமே வந்து நான் துவைச்சி போட்டுருவேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஃபுல்லாக வந்து சஷ்டி விரதம் இருக்கிறோம். அதனால் வந்து நான் இப்படி தான் இது பண்ணுவேன். ஸோ நான் வந்து கிச்சனு, ஹால் இது எல்லாத்தையுமே வந்து போட்டு துடைச்சிட்டேன். பெட்ரூமுக்கு மட்டும் வந்து நான் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து இந்த செம்மண் தர சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே வந்து ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டுக்கு அது வந்து அப்படியே அப்சர்வ் ஆனோன்னா நமக்கு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வெயில் டைம்னால நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஹீட்டாக இருக்குது. அதனால் நம்ம இப்படி வந்து இது பண்ணவுமே வந்து ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும். நான் வந்து சாயந்தரம் டைமும் அப்படி தான் பண்ணுவேன், காலைல டைமும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இன்னொரு காலைல வாட்டி இதே மாதிரி தண்ணி ஊற்றி விடணும். ஸோ பாத்திரமும் கொஞ்சம் இருக்குது. வீடெல்லாம் துடைச்சி முடிச்சு கொஞ்சம் காஞ்சிரும். கையோடையே வந்து இந்த ஒரு சைடு தானே நிற்பேன், அதுக்குள்ளே வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து காஞ்சிரும். நம்ம வந்து கிச்சனை துடைச்சி விட்டுட்டு ஹாலுக்கு வந்து பால்கனி துடைச்சி விட்றதுக்குள்ளேயே வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து நல்லா காஞ்சிடும். ஏன்னா வெயில் நேரத்துக்கு நல்லாவே வந்து காஞ்சிருங்க. இப்போ வந்து நம்ம காலையில் சமைச்ச இருக்கும்ல, காலைல வந்து என்ன வச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரசம் வச்சு பருப்பு கூட்டு கோவக்காய் வந்து பொரியல் மாதிரி வச்சேன். ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. அதை வந்து நான் ஹஸ்பண்டுக்கு வந்து கட்டி கொடுத்துட்டேன், அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ நான் வந்து பாத்திரம் எல்லாமே கிடந்துச்சுல, அதையும் வந்து நான் வந்து விளக்கி வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சாமிக்கு உள்ள விளக்கு, அந்த கற்பூரம் காட்டுறது, மணி, இதுதான் வந்து என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. நான் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். மீதி எல்லாத்துமே வந்து நான் மேலே போட்டு வச்சுருக்கேன். நான் என்ன இது வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபினா பவுடர் இருக்குல்ல, சபினா பவுடர், புளி வந்து இந்த புளி மரத்தில் இருக்கும்ல, அந்த புளி தான் நான் யூஸ் பண்ணுறேன். கடையில் வாங்கி நான் இன்னும் யூஸ் பண்ணலை. அதில் வந்து நரம்பாக வரும். ஸோ அதை தான் வச்சு நான் வந்து தேய்ப்பேன். நல்லா வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகும். ஸோ இது வரைக்குமே அந்த புளியோட நரம்பு வச்சு தான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி க்ளீன் பண்ணும்போது வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகுது பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொட்டை எடுக்காத புளி இருந்துச்சுன்னா அதில் நார் இருக்கும், அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து ரிசல்ட் தெரியும். அப்புறம் நம்ம எல்லா பாத்திரம், பித்தளை பாத்திரம் தேய்ச்சி எல்லாத்துக்கு அப்புறமேட்டுக்குமே நம்ம வந்து மினரல் வாட்டரு இல்லைனா ஃபில்ட்ரு வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து வாஷ் பண்ணணும். கடைசியாக தண்ணியில் வந்து அதில் வந்து முக்கி எடுக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கருத்து போகாது. நம்ம வாஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா வந்து க்ளீன் ஆயிரும். ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா வந்து அந்த பித்தளை பாத்திரம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுக்கணும். தொடச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து லைட்டாக வந்து விபூதி இருக்குல்ல, விபூதியை வந்து நேலாக்க வந்து இது பண்ணணும், தேய்ச்சி விடணும். இப்போ பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம விபூதியை வந்து இது பண்ணணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம விபூதி பண்ணும் போது வந்து ஒரு ஷைனிங் இருக்கும். நம்ம புதுசு வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கருத்து போகாது. ஸோ நம்ம தேய்க்கிறோம்னா அதே மாதிரி வந்து விபூதியை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம், ஒரு ஷைனிங் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் சந்தனம், குங்குமம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு சஷ்டி விரதம் நாளைக்குன்னா நான் இன்றைக்கி என்னோடய டே வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க.